Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே கான்செப்டில் வந்து பேசிக்காக ஒரு 5 மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புஷ், பாப், அன்ஷிஃப்ட், ஷிஃப்ட் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ். ஓகேங்களா, இந்த 5 மெத்தடுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து கமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன், புஷ் மெத்தட். ஸோ இந்த புஷ் மெத்தட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அரேயில் வந்து எண்ட் ஆஃப் த பொசிஷனில் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த புஷ் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வேர் இங்கே கார்ட்டில் வந்து ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ நான் கொடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சாம்சங். அண்ட் தென் தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விவோ நான் கொடுத்துக்கிறேன், விவோ. அண்ட் தென் ஃபோர்த்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்கே OnePlus நான் கொடுத்துக்கிறேன், OnePlus. இப்போ நான் வந்து ஒரு 4 ப்ராடக்ட் வந்து இந்த கார்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த கார்ட் அப்படிங்கிற அதே வேரியபிளை வந்து இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து இந்த அரேயில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஜஸ்ட் நான் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரே இண்டெக்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த அரேயோட எண்ட் ஆஃப் த பொசிஷனில் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா நம்ம புஷ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் காட் டாட் புஷ் அப்படிங்கிற மெத்தட் நான் கால் பண்ணுறேன். இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இங்கே ஐஃபோன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஐஃபோன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த கார்ட்டில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 4 ஐட்டம்ஸ் இருக்குது. ஜீரோ இண்டெக்ஸில் வந்து ஓப்போ இருக்குது. அண்ட் தென் 1 2 3 சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸ்லேயுமே ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதோட கவுண்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ வேர் கவுண்ட் ஈக்குவல் இந்த கவுண்ட் வேரியபிள் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த கவுண்ட் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு இப்போ 5 ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி 4 தான் இருந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து இங்கே ஐஃபோன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஐஃபோன் ஆட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த கார்டு நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ console.logல போயிட்டு கார்டு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4th இண்டெக்ஸில் வந்து ஐஃபோன் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து சிங்கிள் ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மல்டிபிள் ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஃபோனுக்கு அப்புறமா ஜஸ்ட் ரியல்மி நான் கொடுக்குறேன். ஸோ ரியல்மி என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து கவுண்ட் வந்து 6 வந்துருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் நான் கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேங்களா, இது வந்து கன்கனெக்ட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸாக நமக்கு வந்து 4 தான் இருக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்போ, சாம்சங், விவோ, OnePlus சொல்லிட்டு நம்ம 4 ஐட்டம் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம புஷ் மெத்தட் மூலிமா ஐஃபோன் அந்த ரியல்மி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா புஷ் பண்ணுறேன். அப்போ நம்ம புஷ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா இந்த அரேவோட எண்ட் ஆஃப் த பொசிஷனில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 4th வந்து ஐஃபோன் ஆட் ஆகிருக்கும். அந்த 5th இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுமாரி நம்ம என்ன பண்ணலாம்னா புஷ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே பாப் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாப் அப்படிங்கிறது அரேலேருந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பாப் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேயோட எண்ட் ஆஃப் த பொசிஷனில் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணும். அதே புஷ் மெத்தட் பார்த்தீங்கன்னா எண்ட் பொசிஷனில் வந்து வேல்யூவை ஆட் பண்ணும். இதுவே பாப் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் வந்து வேல்யூவை ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை வந்து கமெண்டில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பாப் மெத்தட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே காட் டாட் பாப் அப்படிங்கிற மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கவுண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா வந்து இந்த கார்ட்டில் வந்து நம்ம 6 ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கவுண்ட் வந்து 6 இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா கான் டாட் பாப் மட்டும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருந்தால் போதும். நமக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆஃப் த பொசிஷன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா வேர் கவுண்ட் ஈக்குவல். ஸோ இந்த வேரியபிளில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கவுண்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து 6 5 நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ லாஸ்ட் ப்ராடக்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். console.logல போயிட்டு இந்த கார்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன்.
இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6லேருந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தா நமக்கு ரியல்மி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதே வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5th இண்டெக்ஸில் இருந்த ரியல்மி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ரிமைனிங் ப்ராடக்ட் மட்டும் நமக்கு இந்த அரேயில் வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற மெத்தட். புஷ் மெத்தட் வந்து அரேவோட இண்டெக்ஸ் அதாவது லாஸ்ட் பொசிஷனில் வந்து வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். பாப் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அரேவோட எண்ட் ஆஃப் த பொசிஷனில் வேல்யூ ரிமூவ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இதான் வந்து புஷ் அண்ட் பாப் அப்படிங்கிற மெத்தட். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிஃப்ட் அப்படிங்கிற மெத்தட் ஓகேங்களா. ஜஸ்ட் இதை நான் கமெண்டில் நான் கொடுத்துக்கிறேன். தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அன்ஷிஃப்ட். ஸோ அன்ஷிஃப்ட் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அரேவோட ஸ்டார்டிங் பொசிஷனில் நம்ம வந்து வேல்யூவை ஆட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காட் டாட் அன்ஷிஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 ப்ராடக்ட் இருக்குது. ஓப்போ, சாம்சங், விவோ, OnePlus, ஐஃபோன் இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் லேப்டாப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லேப்டாப் ஆட் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த கார்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்போ அன்ஷிஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அரேவோட ஃப்ரண்ட் பொசிஷனில் நமக்கு என்ன பண்ணணும்னா வேல்யூவை ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அப்போ நமக்கு ஓப்போ அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லேப்டாப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா நமக்கு ஓப்போ அப்படிங்கிற ப்ராடக்ட் முன்னாடி நமக்கு லேப்டாப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அன்ஷிஃப்ட் அப்படிங்கிறது அரேவோட ஃப்ரண்டில் நம்ம வந்து வேல்யூவை ஆட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதேவோட ஃப்ரண்ட் பொசிஷனில் நம்ம ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணுறதா நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். கமெண்டில் போயிட்டு 4th ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இங்கே போயிட்டு காட் டாட் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இந்த காட் நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் இந்த கார்ட் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லேப்டாப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து அன்ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் மூலிமா லேப்டாப் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் நம்மளுக்கு வந்து இங்கே லேப்டாப் ப்ராடக்ட் வந்து வியூ ஆனது. இப்போ ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால அரேவோட பிகினிங் ஆஃப் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூவை ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு ஓகேங்களா. இதான் வந்து ஷிஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம 4 மெத்தட் பற்றி பார்த்துருந்தோம். புஷ் அண்ட் பாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதேவோட எண்டு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்காக நம்ம புஷ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேவோட எண்ட் பொசிஷனில் வேல்யூ ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பாப் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இதே வந்து அதேவோட ஃப்ரண்ட் பொசிஷனில் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிஃப்ட் அண்ட் தென் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஸ்ப்ளைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதேவோட மிட் பொசிஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூவை ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதில் கமெண்டில் நான் கொடுத்துக்கிறேன். கமெண்டில் போயிட்டு 5th ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ். ஸோ இப்போ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் காட் டாட் ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ளைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட் ஃபஸ்ட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்போ, சாம்சங், விவோ, OnePlus, ஐஃபோன் சொல்லிட்டு நமக்கு 5 ப்ராடக்ட் இங்கே இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்ட் ப்ராடக்ட் விவோ அப்படிங்கிறது பார்த்தீங்களா அந்த தேர்ட் ப்ராடக்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இப்போ ஓப்போ வந்து 0 இண்டெக்ஸில் இருக்கும். அந்த சாம்சங் வந்து 1 இண்டெக்ஸில் இருக்கும். விவோ பார்த்தீங்க அப்படின்னா 2 இண்டெக்ஸில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா 2 ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 கொடுத்துட்டு இப்போ நான் 0 நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து விவோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை விவோ ரிமூவ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ ரிமூவ் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து 0 கொடுத்துக்கலாம். இல்லை இன்கேஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் 1 கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 1 நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எதுவுமே ரிமூவ் பண்ணல, அதனால் 0 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரெட்மி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ரெட்மி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெட்மி அப்படிங்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2nd இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகணும். எந்த ப்ராடக்ட்டும் ரிமூவ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இங்கே 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து console.logல வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன்.
கோட் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் பொசிஷனில் பார்த்தா ரெட்மி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். அப்போ 0 இண்டெக்ஸில் வந்து ஓப்போ இருக்குது, 1 இண்டெக்ஸில் சாம்சங் இருக்குது, அண்ட் தென் 2 இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி வந்து ஆட் ஆயிருக்கும். எந்த ப்ராடக்ட்டுமே ரிமூவ் பண்ணலை. ஓகேங்களா? அதனால தான் செகண்ட் இண்டெக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டும் ரிமூவ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால உங்கள் 0 நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 1 கொடுத்துக்கலாம். ஒரு ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து இந்த ரெட்மி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து 6 ப்ராடக்ட் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எங்கே ரிமூவ் ஆகணும் அப்படின்னா இப்போ இந்த 1+க்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரிமூவ் ஆகணும். அது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ 0 1 2 3 4 ஓகேங்களா? 4th இண்டெக்ஸில் வந்து 1+ அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்குது. அதனால் வந்து இங்கே 4 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐபேட் நான் கொடுக்குறேன். ஸோ ஐபேட் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு 1+க்கு பதிலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஐபேட் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அவுட்டில் பார்த்தீங்களா 4th இண்டெக்ஸ் வந்து 1+ ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ஐபேட் வந்து நமக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா 4th இண்டெக்ஸ்க்கு அப்புறமா நமக்கு 2 ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐபேட் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபைல் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா நமக்கு 4th இண்டெக்ஸில் ஐபேட் நமக்கு வந்து ஆட் ஆயிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 2 ப்ராடக்ட் நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரேல வந்து புஷ் பாப் அன்ஷிஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே கான்செப்ட்டில் வந்து நம்ம ஒரு 5 மெத்தட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புஷ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாப் அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளைஸ். ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் பை. See you.